ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கிறோம். நிறைய பேருக்கு எமர்ஜென்சியான ஒரு சிச்சுவேஷன்ல டிராவல் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வரும். அந்த மாதிரி டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆன்லைன்லயே ரொம்ப ஈஸியா அப்ளை பண்ணி பாஸ் வாங்கிக்க முடியும். பெரும்பாலும் என்ன மாதிரியான எமர்ஜென்சிக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப அத்தியாவசியமான முக்கியமான ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ற பிசினஸ் பண்றீங்க, இல்ல அதை சேல் பண்ற பிசினஸ் பண்றீங்க, உங்க பிளட் ரிலேஷன்ல யாருக்காவது மேரேஜ், இல்ல யாராவது இறந்துட்டாங்க, இல்ல ரொம்ப முக்கியமான மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க டிராவல் பண்றீங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி ரொம்ப ஈஸியா பாஸ் எடுத்துக்கலாம். ஆனா முதல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இது கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ ரொம்ப கம்மியான டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. கொரோனா அதிகமான பரவன டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்குமே ஆன்லைன் மெத்தடை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆஃப்லைன் மெத்தட் மூலமா தான் வாங்கிக்க முடியும். ஸோ உங்க டிஸ்ட்ரிக்ட் அவைலபிளா இருந்தது அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நம்ம டீடைல்டா பார்ப்போம். நிறைய பேருக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல டிராவல் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருந்தும் எப்படி நம்ம வெளியில போறது, எங்க பாஸ் வாங்குறது அப்படின்னு தெரியாம இருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டயுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த லிங்கை ஓபன் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல்லயே ஓபன் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்திருக்கிறேன். epass.in அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா மேலேயே ரொம்ப கிளியரா கொடுத்திருப்பாங்க. மேனுஃபேக்சரிங், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ், ஷாப் இந்த மாதிரி எசென்சியல் சர்வீஸ் இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலயும் நீங்க கவர்மெண்ட் ஐடி கார்டு இல்ல பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணி ஐடி கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேவை இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. தேவையில்லாம யாரும் அப்ளை பண்ணி சிக்கல்ல மாட்டிக்க வேண்டாம். முதல்ல உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணீங்க அப்படின்னா அது உள்ள போய்டும். அந்த ஃபார்ம் ஓபன் ஆயிடும். ரொம்ப சிம்பிளான ஃபார்ம் தான். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அதுல என்ன கேட்டகரி அப்படிங்கறதை சூஸ் பண்ணிக்கோங்க. சோ என்ன மாதிரியான நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கலாம். நான் பிசினஸ்லாம் பண்ணல, பர்சனலா மேரேஜோ இல்ல டெத்துக்கோ இல்ல மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா கீழே வந்து அதர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மத்தவங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அந்த இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பர்பஸ், அதுல வந்து நீங்க வெஹிக்கிள்ல டிரான்ஸ்போர்ட் போக போறீங்களா இல்ல நீங்க ஒரு பர்சனா அவுட் போக போறீங்களா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் எல்லாருமே நம்ம வெஹிக்கிள் மூலமா தான் டிரான்ஸ்போர்ட் போவோம். அதனால வெஹிக்கிள் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல பர்பஸ் டைப், நீங்க எதுக்காக போறீங்க அப்படிங்கறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க மேரேஜா, டெத்தா, இல்ல எலக்ட்ரிசிட்டி, இல்ல மில்க் மேன், நீங்க என்ன ரீசன் கொடுக்குறீங்களோ அந்த ரீசனை வந்து அதுல கிளியரா செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஏதாவது பிசினஸ் பர்பஸா அதுல செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் ஓபன் ஆகும். அந்த இடத்துல ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. கிளியரான டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது அக்செப்டபிளா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாஸ் ஜெனரேட் ஆகும். கிளியரான டீடைல் கொடுக்கல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பர்சனல் டீடைல் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே கேட்காது. அதுக்கடுத்து உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் நம்ம முதல்ல கொடுத்த நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டைப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதோட நம்பர் அடுத்த பாக்ஸ்ல கொடுத்துருங்க. சோ அதுக்கடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் போக போறீங்க, இல்ல நீங்க டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போக போறீங்க அப்படின்னா ஃப்ரம்ல என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. டூல எந்த டிஸ்ட்ரிக்ட் போக போறீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் குள்ளேயே தான் வேலை அப்படின்னா ரெண்டுலயுமே சேம் டிஸ்ட்ரிக்டா கொடுத்துக்கோங்க. ஃப்ரம்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லிமிட்டடான டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுத்திருப்பாங்க. கொரோனா வைரஸ் அதிகமா பரவுன டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இதுல இருந்து எடுத்துட்டாங்க. அவங்க எல்லாருமே ஆஃப்லைன் ப்ராசஸ் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இதில் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்க முடியும். ஃப்ரம்ல மட்டும் தான் லிமிட்டட் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஃப்ரம்ல இருந்து நீங்க டூ போறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே போகலாம். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு பாஸ் ஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரம் டூ ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த டேட்ல இருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க பர்சனலான விஷயங்களுக்கு போறீங்க அப்படின்னா ஒரு நாளா 2 நாளா அப்படிங்கறத அந்த நீங்க டிராவல் பண்ற டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன வெஹிக்கிள் டைப், நீங்க பைக்ல போறீங்களா, கார்ல போறீங்களா, இல்ல வேன்ல போறீங்களா அப்படிங்கிற என்ன வெஹிக்கிள் டைப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பிசினஸ் பர்பஸ் அப்படினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வெஹிக்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே அதுல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியுடைய நம்பர் கீழே என்டர் பண்ணிருங்க. நீங்க அபிஷியல் பர்பஸா இதை ஃபில் பண்றீங்க அப்படின்னா உங்க ஆபீஸ் நேம், ஆபீஸ் போன் நம்பர், ஆபீஸ் உடைய அட்ரஸ் அந்த டீடைல் எல்லாமே கொடுங்க. இல்ல பர்சனல் அப்படின்னா ஆபீஸ் நேம், ஆபீஸ் போன் நம்பரை வந்து நீங்க ஃபில் பண்ணாம விட்டுறலாம். கீழே வந்து உங்களுடைய அட்ரஸ், ஃபுல் அட்ரஸை வந்து டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன டாக்குமெண்ட் மேல செலக்ட் பண்ணிருக்கீங்களோ, ஆதார் கார்டு இல்ல டிரைவிங் லைசன்ஸ், நீங்க என்ன டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ல மொபைல்ல சிஎம் ஸ்கேனர் ஆப் மூலமா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க.
ஸ்கேன் பண்ண தெரியல அப்படினாலும் கிளியரா தெரியுற மாதிரி போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிருங்க. இந்த ஃபார்ம் முதல்ல கொடுக்கும்போது இதுல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ எத்தனை பேர் டிராவல் பண்றோம் அப்படிங்கறது 3 பேர் வரைக்கும் செலக்ட் பண்ணி கீழே நேம்லாம் என்டர் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு பர்சனும் இண்டிவிஜுவலா தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க, இது உங்களுக்கு தேவையானதா, ரொம்ப எமர்ஜென்சியா அப்படின்னா மட்டும் சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஏரியால இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ்ல ரிவ்யூ பண்ணிட்டு அது ஓகே அப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்துல உங்க மொபைலுக்கு அப்ரூவ் ஆச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுல ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் மூலமா நீங்க பாஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பாஸை நீங்க மொபைல்லையே காமிச்சு எங்க வேணாலும் டிராவல் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்க சப்மிட் பண்ண டீடைல்ஸ் வந்து போதுமானதா இல்ல, அதை எமர்ஜென்சி அப்படின்னு அந்த கலெக்டர் ஃபீல் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பாஸ் வந்து ரிஜெக்டும் ஆகலாம். இதுல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுத்திருக்காங்க. கொரோனா வைரஸ் அதிகமா பரவுற டிஸ்ட்ரிக்ட்ல நான் இருக்கிறேன், நானும் ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷனுக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய கலெக்டர் ஆபீஸ்ல போய் நீங்க மேனுவலா அப்ளை பண்ணிக்கலாம். கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போக முடியல அப்படின்னா உங்க பகுதியில் இருக்கக்கூடிய விஓவை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படினாலே அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. சோ இந்த வீடியோவை எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமா எமர்ஜென்சியா டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அவங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி பண்ணணும் இல்ல அதை சேல் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா அவங்க ரொம்ப ஈஸியா ஆன்லைன்ல பாஸ் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருந்தது அப்படின்னா இதை மற்றவங்க கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் டெக் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்க டெக் படிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.